ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானங்களில் இரவு முழுவதும் தங்க வேண்டியிருந்தது. சுமார் 600 பயணிகளுடன் 6 விமானங்கள் இவ்வாறு பாதிப்புக்கு உள்ளாகின. விமானங்களால் அங்கிருந்து புறப்பட முடியவில்லை என்பதோடு பயணிகளை மீண்டும் முனையத்திற்கு அழைத்து வர பேருந்துகள் எதுவும் கிடைக்கவில்லை. இப்போது ஜெர்மன் தீயணைப்பு வீரர்கள் சங்கம் நிலைமையை விமர்சித்து வருகிறது. அவசர காலங்களில் மக்கள் விமானங்களில் இருந்து இறங்குவதற்கு சிறப்பு படிக்கட்டுகள் இருந்தாலும் விமான நிலைய தீயணைப்பு படை அங்கு அழைக்கப்படவில்லை என தீயணைப்பு வீரர்களின் தொழிற்சங்க தலைவர் கூறுகின்றார். விமான நிலையத்திற்கான பயணிகளை பாதுகாப்பாக நகர்த்து தீயணைப்புத்துறை உதவி இருக்கும் என அவர் தெரிவிக்கின்றார். நள்ளிரவு முதல் அதிகாலை 5 மணி வரை இரவு விமான கட்டுப்பாடுகளின் போது இந்த சிக்கல் ஏற்பட்டதாக மியூனிக் விமான நிலையம் தெரிவித்தது. சிறப்பு அனுமதியுடன் விமானங்கள் ஓடுபாதைக்கு அனுப்பப்பட்டன. ஆனால் கடும் பனிப்பொழிவு காரணமாக அவற்றால் புறப்பட முடியாமல் போனது. இதன் விளைவாக பயணிகள் மணிக்கணக்கில் விமானத்திலேயே இருக்க வேண்டியிருந்தது. இந்நிலையில் பசுமை கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளும் விமான நிலையத்தை விமர்சித்துள்ளனர். அவசர கால திட்டம் ஏன் பயன்படுத்தப்படவில்லை என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இவ்வாறு இருக்க மியூனிக் விமான நிலையமும் லுஃப்தான்சாவும் இணைந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி சம்பவம் தொடர்பில் விளக்கம் அளிக்க உள்ளனர்.